ஜாப்பானாலும் எந்த வேலையானாலும் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதை நீங்களே பார்க்கலாம். அதாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்னு சொல்லக்கூடிய இதில் ஆள் மனதோட எப்பவுமே திருவிழாக்களில் பங்கெடுங்கள், திருவிழாக்களை கொண்டாடுங்கள், எஸ்பெஷலி உள்ளூர் திருவிழாக்களை கொண்டாடுங்கள், பங்கெடுங்கள்னு சொல்லுங்கள். அந்த ஆள் மனது அதைத்தான் எதிர்பார்க்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ங்கிறதுல உங்கள் ஆள் மனதுகிட்ட நிறைவேறாத ஆசைகளான உள்ளூர் திருவிழாக்கள், உள்ளூர் திருவிழாக்களை பங்கெடுப்பது, கொண்டாடுவதை நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, டைம் கிடைக்கலினாலும் டைமை எடுத்துக்கொண்டு பங்கெடுங்கள், கொண்டாடுங்கள். அது ஆள் மனதில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த ஜீன்ஸ், அதுதான் ஆள் மனது. அந்த ஜீன்ஸ் உணர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை உங்கள் மனது ஏற்படுத்தும். அந்த மனது ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் உடலுக்கும் பரவி உடலும் மனமும் ஒரு புது மனிதனாக, புது ஆரோக்கியமான மனிதனாக உருவெடுக்கும். அதனால் நீங்கள் எங்கே எந்த நிலையிலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் முடிந்தளவு உங்களுடைய ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உள்ளூர் திருவிழாக்களையும் உள்ளூர் பண்டிகையையும் பங்கெடுங்கள், கொண்டாடுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் ஆள் மனது சந்தோஷமடையும். அப்படி ஆள் மனது சந்தோஷம் அடைந்தால்தான் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், உங்கள் உடலின் ஆரோக்கியமும் மேம்படும். ஒரு புது மனிதனாக நீங்கள் உருவெடுப்பீர்கள். அதுதான் உங்கள் மனதுக்கு ஒரு மருந்தாக அமையும். அந்த மனது தான் உங்கள் வாழ்க்கையுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்கும். ஸோ